சென்னா மசாலா எடுக்க போகிறேன். ஆனால் வந்து சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் 1 கப்பு ஓட்ஸ் மாவு, அதாவது நான் யூஸ் பண்ணுறது வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், அதில் 1 கப் எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ ஓட்ஸ் வந்து ஃபைபர் அவ்வளோ இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, இது கேலரிஸுமே ரொம்ப குறைவு. அதனால் நான் வந்து சப்பாத்தி டோக்கு வந்து ஓட்ஸ் அதிகமாக்கிட்டு கோதுமை அதெல்லாத்தையுமே குறைவாக ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ ஓட்ஸுமே நல்லா பைண்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போ 1 கப் ஓட்ஸ் மாவு ஸோ ஃபைனாட்டு மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இது 1/3 கப்பு. ஸோ இது வந்து எனக்கு 1 டைமுக்கு இல்லை, நான் மாவு வெறுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நம்ம தேவைப்படுற டைமில் சப்பாத்தி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து மசாலா சப்பாத்தி மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலேயே வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் அந்த ஓமம், கசூரி மேத்தி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பண்ணிடலாம். ஸோ தண்ணி அந்தளவுக்கு இழுத்துக்காது, அதனால் நீங்கள் தேவைப்படுற அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே நான் டோ நீட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து திரட்டிட போகிறேன். ஸோ கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த டோலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸ்மூத்தாக ஒரு பால் ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாட்டு சப்பாத்தி வேணும்னா எனக்கு வந்து கீழே கமெண்டில் கொடுங்க. அரிசி வச்சு ஒரு சப்பாத்தி சாஃப்டான ஒரு ரொட்டி உண்டு, அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக டோ வெறுவி இருந்தால் இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஹார்டாக டோ ரோல் பண்ணிட்டேன், வெறுவிட்டேன். அதனால தான் எனக்கு சைடில் வந்து கிராக் இருக்குது. திரட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. ஸோ இது உங்களுக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா அது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு ரவுண்டு கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லெஃப்ட் ஓவராட்டு நான் சுற்றி வச்சு கட் பண்ணி எடுத்தேன் தெரியுமா, அதை வச்சு இன்னொரு சப்பாத்தி திரட்டிட்டேன். உங்களுக்கு அதை ரீரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எத்தனை தடவை வேணாலும் இதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம், கஷ்டமாக இருக்காது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் 3 சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சுட்டுடலாம். சுடுறது மட்டும் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த பர்டிகுலர் சப்பாத்தி வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் சுடணும். ஸோ சப்பாத்தியை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ஸோ 2 பக்கமும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். மேலே வந்து லைட்டாக ஸ்பாட்ஸ் வந்தோன்னே நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் ஓவராக இதை போட்டு குக் பண்ணிங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 2 பக்கமும் குக் பண்ணிட்டேன். சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஓட்ஸ் சப்பாத்தி. இதுக்கு கூட நான் வந்து நேற்றுள்ள சென்னா மசாலா லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதுதான் வச்சு சாப்பிட்றேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நேற்றுள்ள வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன்.